கூப்பிடலாமா? வீரத்தை கூப்பிடலாமா விவேகத்தை கூப்பிடலாமா? சுலோச்சனா மேடம் அவங்க விவேகம் பேசுறதா இருந்தாங்க, கடைசியில் வேணாம் இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, வீரத்தை கூப்பிடலாமா விவேகத்தை கூப்பிடலாமா? வீரம். அவங்க வீரம் சொன்னதுனால விவேகத்தை கூப்பிடுங்க. ஆக வேண்டாம், நானே போக வேண்டாம் இருக்கும். ஆகன்னு ஒன்றும் இல்லை, பட்டிமன்ற ஸ்டைல ஜாலியா கொடுக்கும். பட்டிமன்றத்தை ஜாலியா கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல யாரை கூப்பிடலாம்னா இருப்புக்கு சொந்தக்காரர் முனைவர் இப்பி சேர்க்கிறார்கள். முத்து இருக்குங்க, 74,000 பவுன் மூஞ்ச பாருங்க. சார் கல்யாணம் ஆயிடுச்சா? சார் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிமா சிரிக்கிறீங்க? கல்யாணம் நடந்துக்குமா சிரிக்கிறீங்க? சார் கல்யாணம் ஆயிடுச்சா? சார் உண்மையில நீங்க கொடுத்து வச்ச மனுஷங்க, கொடுத்து வச்ச மனுஷங்க. நாங்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு பண்ற பாடு நம்ம சந்தேகம். ஆக இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்கள் பெருக்கும் தேவை வீரமே விவேகமே. விவேகமேங்கிற டீம்ல முனைவர் பரசுராம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய இது பாத்தீங்கன்னா விவேகம். ஏன் விவேகம்? முதல்ல விவேகம்னா என்ன நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அஜித் நடிச்ச படம், அஜித் நடிச்ச படம், அஜித் நடிச்ச படம். ஓகே, அதாவது சமூக ஆர்வலர்களுக்கு வீரமா விவேகமா என்று பார்க்கும்போது நாம விவேகம் சொல்லிட்டு என்னுடைய தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். இப்ப விவேகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். முதல்ல இந்த விவேகம்னா ஒரு தெளிவு இல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆராய்ந்து தக்க நேரத்துல தக்க முடிவெடுத்து அது இல்லாம புத்திசாலித்தனமா சில வேலைகளை செய்யணும். அதுதான் விவேகம். இப்ப ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகளை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு முன்னாடியும் முதல்ல சிக்கல் அந்த அந்த பெட்டிஷன் போறதுனால ஒரு சமூகத்தை ஒரு இஷ்யூ நம்ம ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன முதல்ல அதை ஆராயணும். இப்ப உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா இவரு பாஸ்கர் சார் நேற்று பாத்தீங்கன்னா இங்க கொல்லிமலை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா 9 மணி விட்டா திரும்ப 12 மணிக்கு, இது 2 மணிக்கு தான் பஸ், 2 மணிக்கு தான் பஸ் சொல்லிட்டு 2 மணிக்கு தான் பஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அதாவது பயனாளிகள்லாம் துன்புறுத்துறான்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் பண்றோம். அந்த இடத்துல தந்திரமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு உடனடியா ஒரு பெட்டிஷன் சிஎம் செல்லுக்கு இமிடியேட்டா லான்ச் பண்ணாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு விவேகம் இருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த அம்மா பைப் எடுத்த மாதிரி ஒரு பைப் எடுக்கல, விவேகமா செயல்பட்டாரு. அந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனமும் நிதானமும் ஆக்கப்பூர்வமான செயலும் இருக்கு. அந்த இடத்துல யாரு பயனடைந்தாங்க? இவரு பயனடைச்சாரா? இல்ல, வரக்கூடிய அடுத்த பயனாளிகள் அல்ல அடுத்த வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு வேற எங்கேயும் படுக்கவோ ஓய்வு எடுக்கவோ எந்த ஒரு இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா புத்திசாலித்தனமா தக்க நேரத்துல தக்க நடவடிக்கைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாரு. இந்த இடத்துல விவேகம் தான் நிக்குது, வீரம் நிக்கல. அது ஒண்ணு. வீரமா அஜித் கொடுத்தானே, வீரமா அஜித் கொடுத்தானே பேசுங்க. அந்த இடத்துல விவேகம் நிலைச்சிருக்குது. அடுத்தது நல்ல முடிவு, அதாவது நல்ல முடிவுன்றது அந்த நேரத்துல தக்க நேரத்துல தக்க முடிவு எடுத்தாரு. அப்புறம் விளைவுகளை புரிஞ்சாரு. விளைவுகள்னா அந்த இடத்துல எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு 10-20 பேர் அந்த இடத்துல ஓபன் போரம்ல ஓபன் இடத்துல படுத்திருக்காங்க, கொசுக்கடியில படுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஓய்வு எடுக்கவோ ஒரு ஒரு சேர் மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடமோ அந்த இடத்துல இல்லாம அந்த இடத்துலயும் ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகி மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. சரியான நேரத்துல இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப நான் ஆரம்பத்துல என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு முதல்ல தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போடும்போது ரொம்ப ஆர்வம் வச்சு செஞ்சிடலாம். என்னது வச்சு செஞ்சிடலாம் நம்ம பஞ்சாயத்துக்குள்ள இருக்க எட்ரா பெட்டிஷன் எழுதலாம். ஏன்னா அப்பதான் தகவல் அறிவு 10 ரூபாய் இடத்துல முதல்ல வரும்போது எனக்கு மனு எழுதுறதுலாம் தெரியாது. ஏன்னா நம்ம பழக்கம் இல்லை. அந்த பழக்கத்துல இல்லாம புதுசா ஒரு மனு எழுதும் போது கொஞ்சம் பிழைகள்லாம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், என்ன நடக்கும், என்ன பெரிய இதுகள் விளைவுகள் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஒரு மனு எடுத்து எழுதும் போது என்னுடைய ஆர்வத்துல அந்த மனுவை போட்டு அடுத்த நாள் ஃபுல்லா எனக்கு அந்த நைட்டு ஃபுல்லா தூங்கல. அடுத்த நாள் யாரு வீடியோ
போடும்போது ஆர்வம் அதிகமாகுது. ஆனா விவேகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தந்திரமாவும் இதெல்லாம் செயல்படுறதுனால அந்த எந்த ஒரு பயன் இல்லாமலே இதா போயிடுச்சு. அதே மாதிரி எங்க ஒய்ஃப் சைட்ல வந்து ஒரு பெட்டிஷன் போடும்போது எங்களுடைய ரிலேட்டிவ்ஸே வந்து எகென்ஸ்டா மாறிட்டாங்க. ஏன்னா உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை, உனக்கு தேவையில்லாத இருக்குது இந்த வேலை அப்படின்ற மாதிரி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், சூழ்நிலை பிரிஞ்சு போடுறோமா இல்ல வந்து அந்த இடத்துல ஆக்கப்பூர்வமா செயல்படுறோமா அப்படின்ற ஒரு குறிக்கோள் இல்லாம ஒரு நோக்கம் இல்லாம எந்த ஒரு செயல் பண்ணும்போது முடிவு இல்லாம தான் போகுது. நம்ம எடுத்துருங்க ஒரு 100 பெட்டிஷன் 50 பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதுல எந்த ஒரு எண்ட் ரிசல்ட் பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு அதிர்வுகளை உருவாக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் அதிகாரியோ இல்ல பர்டிகுலர் அந்த அலுவலகமோ வந்து ஒரு தவறுதல் செய்யும் போது நீங்க வந்து அது கரெக்டான ஆவணங்களை சேகரித்து கரெக்டான அதிகாரிகிட்ட ஒரு புகாராவோ இல்ல வந்து சம்பந்தப்பட்ட நடவடிக்கை காவல்துறையில புகாரோ கொடுக்கும் போது தான் அதுக்கு நம்ம கரெக்டான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து நம்ம வீரமா வந்து 100 பெட்டிஷன் போடுறோமோ இல்ல 1000 பெட்டிஷன் போடுறோமோ இல்லாம தந்திரமாவும் நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் விவேகமாகவும் வந்து அந்த அலுவலகத்தை சார்ந்த தகவல்களை முதல்ல கையில் எடுத்து அதுல என்னென்ன நெளிவு சுழிவுகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல நிறைய குறைகள்லாம் ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் இஷ்யூ இருக்கு, இவ்வளவு முறைகேடு பண்ணிருக்காங்க, இவ்வளவு கையாளல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கச்சிதமாகவும் தந்திரமாகவும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொண்டு சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட விளைவுகளை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல வீரம் இல்ல, விவேகம் தான், தந்திரம் தான் முக்கியம். அந்த தந்திரமா செயல்படுது. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிலதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வந்து எல்லாரும் பொறுப்பு கொடுத்த முன்னாடி அந்த அதிகார அலுவலகத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து யார் தெரியுமா 10 ரூபாயாக்கம் இது பொசிஷன் என்ன தெரியுமா, இந்த மாதிரி பொறுப்புகளை வச்சு அதிகாரிகளை அச்சுறுத்ததுனால அவங்களுக்கே அது பின்விளைகளா மாறுது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வீரமா செயல்படணும், எந்த இடத்துல தந்திரமா செயல்படணும், விவேகமா செயல்படணும்ன்றத முதல்ல நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கலாய்வு போகும்போது வீரம் இல்லை விவேகம் தான் அந்த இடத்துல முக்கியம். ஆகவே விவேகம் தான் வந்து கை கோர்க்கும். விவேகம் தான் உங்களை கரெக்டான சமூகத்தில் இருந்து பொதுமக்கள் முன்னாடி நீங்க யாருன்றத நிலைநிறுத்தும். நீங்க வீரமா போயிட்டு நீங்க கத்தி எடுத்தோ போராடி எடுத்து நம்ம சண்டை போட போறது இல்ல. அந்த இடத்துல விவேகம் இருந்தாதான் சமுதாயத்துல ஆமாப்பா இவரு சொன்னா கரெக்டா இருக்கும், இவரு வந்து நியாயமா பேசுவாரு, இவரு சமூகத்துக்காக பேசுவாரு, இவரு மக்களுக்காக பேசுவாரு, இவரு பிரச்சனை மட்டும் பேசுவாருன்னு சொல்லி அவங்க முன்னாடி நிற்பாங்க. அந்த ஆர்வமும் அந்த விவேக தன்மையும் இருந்தா மட்டும்தான் நீங்க சமுதாயத்துல ஒரு நல்ல சமூக ஆர்வலராக உருவாக முடியுமே தவிர வீரத்தால எந்த ஒரு சாதனையும் உங்களால புரிய முடியாது. நாம இங்க உங்களுக்கு தீர்ப்பு வேணுமா வேணாமா? தீர்ப்பு வேணும் வேணுமா? அது நடுவர்கள் வந்து கண்டிப்பா வந்து விவேகத்திற்கே பேசும்படி கண்டிப்பா விவேகத்திற்கே சப்போர்ட் பண்ணுவாரு நினைக்கிறோம். நடுவர் தருமன் மாதிரி விவேகம் தந்திரம் எங்க அதிகமாக பேசப்படுகிறது அங்கே பதிலளிக்கிறது. பெரிய புயல் மழை அடிச்சு ஓஞ்சமாக பட 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 படன்னு ஆரம்பிச்சாரு. மனச சிரிக்க சொன்னா சிரிச்சாரு, பேச ஆரம்பிச்சு அப்படி ஒரு புயல் மாதிரி பெரிய பலத்த ஒரு கடவுளை அவர் எழுப்பி உண்மையிலேயே லைவ் எக்ஸாம்பிள் சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புத்தகத்துல படிச்சோ வேற எங்கேயோ சொல்லியல, நேற்று நைட் நடந்தது சமாச்சாரம் வீரமா லைவ் எக்ஸாம்பிள். நம்மகிட்ட வந்து கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறது மெய்மா இல்லை, டாக்குமெண்ட் தான் பேசணும். பாஸ்கர் சாருடைய அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. எனக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு விஷயம் வந்தது. பேர் மாற்றி சொல்லுவாங்க. யாருக்கு சரக்கு போறான்ல பிடிக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி பேர் சொல்லி கூடக்கூடாது. மது பிரியன் தான் சொல்லணும். அவங்களை மேல மது அருந்திட்டு ரம்பம் மாதிரி வளவளன்னு பேசினா அவர் பேர் மது ரம்பரம். மது அருந்திட்டு என்னை மாதிரி கவிதை இருந்தா மது கம்பரம். ஆமா, எவ்வளவுதான் அடிச்சாலும் இப்ப நின்னா மது தெம்பரம். அடிச்சுட்டு பாடுனார்னா அவரு மது சிக்கரம். கண்ணத்துல உள்ள இருக்க வச்சுக்கிறாரு. சிரிப்பா சொன்னார். சரக்கு போட்டு கூட்டுக்காரி எதிரில் வந்தா மதுங்கன்னா அவருக்கு பேரு மது பங்கரம். ஆக பேர் அவங்களுக்கு எல்லாம் மாற்ற மது பிரியர், மது நம்பர், மது அப்படின்னு வம்பு பண்ணா அவனுக்கு பேர் மது பம்பரம். மது ரம்பர், மது நம்பர்,
மது கம்பர், மது ஜம்பர், மது பிளாட் ஆயிடும், மது நீங்களே சொல்லிட்டு இப்ப நான் சொல்லிட்டேன். ஒரு நல்ல பேச்சு பேசுங்க. இவருக்கு பதில் சொல்லணும்னா கூடமலை பிரபு தம்பி தான். என்னன்னு பேச வரீங்க? இருந்தன பைக் பைக். வணக்கம். இப்ப அவரு நடுவர் அவர்களே இங்க பாருங்க, எழுதிட்டு இருக்காரு. இப்ப அவர் பேசினார் இல்லைங்களா, முனைவர் ஐயா. முனைவர் ஐயா பேசும்போது ரொம்ப நிதானமா விவேகமா பேசினாரா வீரமா பேசினாருங்களா ஐயா? நீங்க முடிவு பண்ணீங்க மக்களே. வீரமா தான் பேசினாரு. அவ்வளவுதான், சப்ஜெக்ட் ஓவர். ஆகவே சப்ஜெக்ட் ஓவர். ஒண்ணு. ரெண்டாவது அவர் பேசுறது விவேகமா பேசுற, அவரு வீரமா தான் பேசினாரு. விவேகமா பேசுறதா ஆதாரம் பாருங்க, அங்க இருக்கு வீடியோ ஆதாரமா இருக்கு, லைவ்ல இருக்கும். ஆமா, இது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நைட் ஐயா காவல்துறை அதிகாரி ஒருத்தர் படுத்திருந்தவங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணதா சொன்னாரு. நம்ம ஐயா சொன்னாரு, உடனே பெட்டிஷன் போட்டேன்னு சொன்னாரு. நின்று நிதானமா விவேகமா பண்ணோம்னா என்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறது? இமிடியட்டா அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன பண்ணணும்? தப்புன்னு முடிவெடுத்து தப்புன்னு செய்யறதுங்க வீரம். சும்மா நம்ம நிதானமா எப்ப செய்யலாம்? நேரம் ராகு காலம் எப்ப, சூரிய ராகு காலம் எப்ப, யமகண்டம் எப்ப, அடிச்சா அடி, அடிச்சா அடி. சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே? சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே? போலீஸ் அடிச்சாலும் நம்ம வந்து திருப்பி அடிக்க கூடாது. காவல்துறையை நான் கலங்கப்படுத்த விரும்பல, அந்த நோக்கத்துல சொல்லல. இது பட்டிமன்றமா தான் ஒரு நிகழ்ச்சியா தான் பாக்குறோம். அது எதுக்கு சொல்ல வரனா, அவர் ஐயா வந்து செஞ்சது வீரம். ஐயா செஞ்சது வீரம். ஏன்னு சொன்னா அத்தனை பேரு 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் ஐயா செய்யும்? அதுதான் வீரம். அதுதான் வீரம். அதுதான் வீரம். அதுதான் வீரம். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு புகார் கொடுக்க போறோம். புகார் கொடுக்கும் போது எகிட்டு பேசாதீங்க சார், அமைதியா இருக்கு சார். எகிட்டு பேசாதீங்க சார், சொல்றது தப்பா தான் சொல்லுங்க. எகிட்டு பேசாதீங்க சார். இது நடுவர் அவர்களே, அவர் ஐயா செஞ்சது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு புகார் கொடுக்க போறோம். புகார் கொடுக்க போறப்ப ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டான். நம்மளை ஒருத்தர் அடிச்சிட்டாலும் நேரடியா ரோட்ல போறோம். டேய் ஒழுங்கா பார்த்து போறியா இல்லையா? நீ அங்க போறதுக்குள்ள 10 பேர்த்த வச்சு உடனே அடிப்படான்னு சும்மா சொல்றான். இது யோசனை பண்ணிட்டு பெட்டிஷன் கொடுக்கலாமா வேணாமா, அங்க போலாமா வேணாமா யோசனை பண்ணிட்டு நிப்பீங்களா, இல்ல பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? சொல்லுங்க நடுவர்களே. நீங்க இப்ப கேட்காம இருக்கிறதே உங்க தப்பு தானே நடுவர்களே? அதாவது இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க இங்க இருந்து சாப்பிட போலான்ட்டு, இப்ப டீ சாப்பிட போலான்ட்டு இங்க இருந்து போறீங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்னு இதே இடத்துல ஒரு 10 பேர் மிரட்டுறாங்க. நீங்க அப்படியே அந்தாண்ட போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ராகு காலம் டைம் எல்லாம் பார்த்துட்டு போவீங்களா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா? விவேகமா யோசனை பண்ணி இப்ப பெடிஷன் கொடுக்கலாமா வேணாமா, இல்ல நின்று அடி வாங்கலாமா? இல்ல இல்ல ஆஸ்கர் சார் நான் அடி வாங்கலாம், அவர் வாங்கட்டும். வீரம் தான் நடுவர் அவர்களே ஜெயிக்கும். வீரமா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த சமுதாயத்துல. நம்ம விவேகமா இருந்துகிட்டே பொறுமையா நாளைக்கு பாத்துக்கலாம், நாளானைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. சட்டப்படி வீரமா இருக்கணும். சட்டப்படி வீரமா இருந்தா மட்டும்தான் நடுவர் அவர்களே எதுலையுமே சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம முனைவர் ஐயா சொன்னது எங்க வீரத்துக்காக தான் அவர் பேசினாரு. எங்க வீரத்துக்காக தான் பேசினாரு அவர். பேசுறாரு. ஆமா, அவர் பேசுறது பூரா வீரமா தான் ஐயா பேசினாரு. ஏதாவது விவேகமா ஏதாவது பேசினாரா? ஏதாவது நிரூபிக்க முடியுமா நடுவர் அவர்களே? எங்க ஐயா பேசுறது அவர் வந்து எங்க ஸ்லீப்பர் செல்லு மாதிரி, ஸ்லீப்பர் செல்லு மாதிரி எங்க ஐயா முனைவர் ஐயா அவர் அப்படிதான் பேசினார். நடுவர் அவர்களும் நான் சார்ஜ் பண்ண செல்லுங்க, அது ஸ்லீப்பர் செல்லுங்க. இல்ல நடுவர் அவர்களே, அவர் பேசுனதுல வீரமா பேசுனதுதான் நடுவர் அவர்களே எல்லாரும் மக்கள் கை தட்டினாங்க. நம்ம சமூக ஆர்வலர் எல்லாம் கை தட்டினாங்க. அப்ப வீரம் தான், நம்ம வீரம் தான் சமூக ஆர்வலர் இன்றைய சூழ்நிலை வீரமா தான் இருக்கணும். சுதந்திரமா சட்டப்படி வீரமா தான் இருக்கணும். இதுல 100% உண்மை, இதுல மாற்றுக்கிறதா இல்லவே இல்லை. சட்டப்படி வீரமா உடனடியா வீரமா செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆகவே நன்றி, வணக்கம். ஆகையால் வீரம் தான் என்று என்னுடைய சிற்றூரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, தீர்ப்பு நீங்க அவர்தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. நடுவர்களே, பாஸ்கரையா போட்டாரு. நடுவரையா நீங்களே முன்னாடியே ஒத்துக்கிட்டீங்க. அவர் பேசுனது வேகமா வீரமா தான் பேசினாரு, ஒத்துக்கிட்டீங்க. நீங்களே ஒத்துக்கிட்டு
தீர்ப்பளிக்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. தீர்ப்பு தப்பா கொடுத்த பிரபு இங்கேயும் மிதிச்சு கூட அவ்வளோ தோணுது. கோர்ட்டுக்கு கூட விடாம சொல்லியா சொல்லு. என்னங்க வீரம் 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 சாமி சந்தோம் நாளா சிவகாட்சியில இருந்து விருதுநகர் பட்டாசு வந்த மாதிரி அவருக்கு பதில் சொன்ன விருதுநகர் தான் வந்தோம். இது ஆவறது பட 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 படன்னு வச்சு போட்டாரு பாருங்க. அவர் மாநில அவரே போட்டாரு. அவர் வேகமா சொன்னாரு. நான் சொன்னது வேறு. ஆகவே ஆகவே எனக்கு இவருக்கு பதில் சொல்லணும்னா மரியாதைக்குரிய சகோதரர் கண்ணன் சார்லாம் வழி இல்லை. வாங்க ஐயா. ஆமா, போன வருஷம் அவருக்கு வந்து பட்டாசு பாலன்னு சொல்லி நம்ம பேர் வச்சுமா சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுங்க. அன்பிற்கினிய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர், என்னுடைய 25 ஆண்டு கால நண்பருமான ஐயா பூபதி அவர்களே, எனக்கே வயசு 25 தான். மேலும் சென்ற ஆண்டு எனது அணிக்கு தீர்ப்பு வழங்கியது போல் இந்த ஆண்டும் தீர்ப்பு வழங்குவார் என்பது நம்பிக்கையுண்டு என்னுடைய உரையை துவக்குகிறேன். கடந்த 7ஆம் தேதி முதல் நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தானிலே குண்டுமலையை பொழிவது போல தற்பொழுது அருமை தம்பி பிரபு அவர்கள் மிக வீரத்துடன் செயல்பட்டு வீரமாக பேசியதை நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் கூட அந்த குண்டுமலையை பொழிவதற்கு வீரர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தாலும் கூட விவேகமான நமது பிரதம மந்திரிகள், செயலாக்கத்துறை அமைச்சர்கள் அவர்களிடம்தான் அந்த பொறுப்பை ஒப்படைப்பார்கள். அப்படி விவேகத்துடன் செயல்பட்டால்தான் நம்முடைய எதிரிகளை எப்படி வீழ்த்த முடியும் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் என நினைக்கிறேன். ஊர்ல தமிழ்வாதி எடுங்களா? அதை போல் இருங்கய்யா. ஊர்ல தமிழ்வாதி எடுங்களா ஐயா? ஜாலியா பேசுவாங்க. எனக்கு தலைவர் அவர்களே, இப்பொழுது விவேகத்துடன் செயல்படுவது ஒரு முக்கியமான சால சிறந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு கிராமத்தில் ஒரு 7 சிலையை, எனது சொந்த கிராமத்தில் 7 சிலையை ஒரு ஆடு மேய்ப்பவன் எடுத்து விட்டான். இது உண்மை நிகழ்வு. இது உண்மை நிகழ்வை தான் இந்த அவையிலே நான் பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, அந்த சிலையை தந்திரம் இல்லாமல் விவேகம் இல்லாமல் செய்யப்பட்டதால் சிறைச்சாலைக்கு செல்கின்ற விதமாக நடந்ததை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். கடைசியில் சிறைச்சாலை அவர் மட்டுமல்லாது அவருடைய வாரிசுகள், குடும்பங்களும் பாதிக்கப்பட்டன. காரணம், தம்பி பிரபுவை போல் வீரமாக செயல்பட்டதால் தான். ஆனால் விவேகமாக இருந்திருந்தால் அவரும் அரசியலும் ஒப்படைத்து நல்ல ஒரு பெயரினையும் ஒரு நீண்ட நெடிய ஒரு பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரராக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு என இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, மேலும் இதை போல் சமூக ஆர்வலர், இப்ப நானும் ஒரு சமூக ஆர்வலர், கடந்த 25 ஆண்டுகளா சமூக ஆர்வலர் பணி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நானு ரொம்ப வீரமா கலெக்டர் போய், அண்ணே இதை எடுக்க வேண்டிய ஏன் எடுக்காம இருக்கீங்கன்னு கேட்டா செய்வாரா? செய்ய மாட்டாரு. அப்ப நம்ம விவேகமா, இந்த தந்திரமா, எவ்வளவு ஒரு நாசுக்கா அந்த பணியை நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை அவர்களிடம் பணியை ஒப்படைக்கிறோமோ அதன்படிதான் நமக்கு முறையாகவும் அருமையாகவும் அந்த நிகழ்வை நமக்கு நிகழ்த்தி தருவார். அதனால் இது போன்ற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நாம் விவேகமாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஒரு திறமையானவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முடியும். அதனால் வீரம் என்பதை மட்டும் மனதில் வைத்து விவேகத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் கட்டாயம் ஜெயிக்க முடியாது. நடுவர் அவர்களே, அதனால் விவேகத்திற்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். இது மட்டுமல்ல, இது போன்ற எண்ணற்ற செயல்களை எடுத்து, ஒரு கோடாங்கி, சாம கோடாங்கி கூட எடுத்துக்கோங்க. நைட்டு வீரமா செயல்படுற ஜல்லுடு ஜல்லுடு ஜல்லுடு, நீங்க உங்க வீட்டுல அது வந்துருச்சு, இது வந்துச்சு, எல்லாமே வந்திருக்குங்க. காலையில விவேகமா தாயி நைட்டு சோடாங்கி வந்துச்சு,
வயதாகி அந்த 10 ரூபாயை வாங்குறதுக்கு விவேகத்துடன் செயல்பட்டதான் அந்த 10 ரூபாயை அவங்க வீட்டுல நல்லது நடந்திருக்காது, ஆனா உங்க வீட்டுல நல்லது நடந்திருக்குன்னு அருமையா சொல்லி உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போறது விவேகம். விவேகம் அவருடைய திறமையை பயன்படுத்துவது விவேகம். ஒவ்வொரு செயல்பாடுகளும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களுக்கு அரசுடைய பங்களிப்பை விவேகமாக செயல்பட்டால்தான் அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கும். சமூக ஆர்வலருடைய பணி மிக சிறந்த பணி. விவேகமாக செயல்பட்டு நம்முடைய மக்களுக்கு நல்ல நிகழ்வுகளை, நல்ல ஒரு செய்திகளை நமக்கு பங்களிக்க வேண்டும் என்றால் நம் விவேகத்தை மட்டுமே செயல்படுத்தினால் முடியும் என்பதை கூறிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டாயம் தீர்ப்புகளை எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு ஆகவே மிச்சம். அவர் 2 நிமிஷம் முன்னாடி முடிச்சுட்டாரு கண்ணன் சார். எனக்கு மிச்சம் அதுக்கு ஒரு சிரிப்பு. ஆகவே விவேகம் பிரபு குறைக்க தெரியாதுக்குள்ள அவர் புதையல் கடிச்சு விட்டுட்டாரு. பல விஷயங்களை சொன்னாரு. அவர் சொன்னதுல 2 விஷயம் புரிஞ்சது. விவேகம் விவேகம் விவேகமா இருந்தாதான் முடியும்னு சொன்னாரு. டெல்லியில ஒரு எம்பி என்ன பண்ணாரு, பேர் சொல்ல டெல்லியில ஒரு எம்பி நம்மால் எம்பிக்கு ஒரு பத்திரிகை கொடுத்தாரு. புதுசா ஒரு மங்களா கட்டிங்க நம்மால் போனாரு. இவ்வளவு பெரிய மங்களாவா, இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு உருமா, இப்படி பழுக்குமா இருக்கு, எப்படியா கட்டினாரு. மாடிக்கு கூட்டு போனாரு. தெரியுது பாரு ஒரு பாலம். ஆமா, பாலம் கட்ட நான் வீடு கட்டினேன். பாலம் கட்ட வீடு கட்டேன் கூப்பிடுறியாரு. 6 மாசத்துக்கு நம்மால் பத்திரிகை கொடுத்தாரு. யாரு? டெல்லி எம்பி. இப்ப டெல்லி எம்பி வந்தார். டெல்லி எம்பி கட்டின மாதிரி 5 மடங்கு பெரிய வீடு. அந்த இழைச்சிருக்கிறார், வலிங்கார் கொட்டி இருக்கிறார். எங்க பார்த்தாலும் அப்படி ஒரு கல்லு. டெல்லி எம்பி தலை சுத்துச்சு. எப்படியா கட்டினாரு? மேல பண்ணாரு. இவரும் மேல பண்ணாரு. எப்படியா கட்டினாரு? பாரு ஒரு பாலம் தெரியுதாரு. பாலமே தெரியலையா? அந்த வீட்டை கட்டிட்டார். அவர் பாலம் கட்டி இவரு கட்டினாரு. பாலமே கட்டல கூட கட்டிட்டாரு. நாங்க அது வீரமா இல்ல விவேகமா? நம்மால எங்களுக்கு பதில் சொல்லணும்னா திரு பா. ஜெயக்குமார் வாங்கய்யா. ஆவடி ஆவடியுடைய பட்டாசு மல்லிக்கு காவடி மாதிரி சந்தோஷமா பேச. நடுவர் உள்ளிட்ட சபைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அறிமுகப்படுத்தும் போது ஆவடின்னு சொன்ன பட்டாசு இல்ல, அது பீரங்கி. அங்க வந்து பீரங்கி தொழிற்சாலை இருக்கு. அதுதானே நடுவர் இந்த பட்டிமன்றம் தொடங்கும் போதே ஒரு சொன்னார், கொல்லிமலையில இங்க மாந்திரிகம் இருக்கு, சூரியங்கள் இருக்கு. அந்த வீரமான உத்தரவு தான் உங்களை எல்லாரையும் கட்டி போட்டிருக்கீங்க. அவரை ரொம்ப விவேகமா இந்த பட்டிமன்றத்துல சமையலுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகும். வெளியே போனாலும் காத்தடிக்கும் வழி. உண்மையிலே இது ரொம்ப பொருள் பதிந்த ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்களுக்கு வீரம் அவசியமா, விவேகம் அவசியமா? ஐயா அவருடைய ஒரு சொன்னாங்க, இங்க 180 கோடி மக்கள் ஒரு 90% பேர் ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்கதான் விவேகமான சமூக ஆர்வலர்கள். வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுதான் சோசியல் சர்வீஸ் அவங்க தனித்தானே ஏமாத்திக்கிறாங்க பாருங்க. அவங்கதான் விவேகமான சமூக ஆர்வலர்கள். இங்க நாம வந்திருக்கிற எல்லாருமே வீரமான சமூக ஆர்வலர்கள். வீரமா இருக்கிறவங்க தான் வெளியே வரும். விவேகம் இருக்கவங்க அவர் விவேக உரை நடத்துறாரு ஒரு முனைவர். அவன் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி இந்த பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை வரும் நினைச்சது கணக்கு போட்டுக்கின்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கனவு காணும். ஒருத்தர் நான் கேட்டேன், ஏங்க படிச்சவங்க எல்லாம் அரசியல் வர மாட்டாங்க? படிச்சவன் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் யோசனை பண்ணிட்டு இருப்பான், அதனாலதான் வெளியே வர மாட்டான். ஆனா படிக்காதவன் ஏதோ ஒண்ணு செய்யணும், வேற எதுவும் தெரியாது, அதனாலதான் அவன் அரசியலுக்கு வரான்னு சொன்னார். அதுதான் இங்க சொல்றோம்.
வீரமானவர்கள் தான் இங்க வெளியே வந்து மக்களுக்கான பணிகளை செய்வார்கள். விவேகானவர்கள் படித்தவர்கள் முடிஞ்சா அதிகாரியாகி தன்னையும் தன்னை குடும்பத்தையும் மட்டும் காப்பாற்றுவான். மேலும் வந்து இன்றைய சூழல் நம்ம சொல்லும்போது இன்றைக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு வந்து கொடுத்திருக்கு. அது வந்து ஒரு ஆயுதம். வீரம் என்பவன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுதான் அந்த வந்து ஒரு வீரனாக நாங்கள். வீரன் வந்து தன்னை காப்பாத்திக்கிறது இல்ல, தன்னை சுற்றி இருக்கிறவர்களை வந்து காப்பாற்றுவன் தான் வந்து வீரன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வீரன் வந்து தன்னை காப்பாத்திக்கிறாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவர்களை காப்பாற்றுகிறவன் தன்னை மட்டும் காப்பாற்றுகிறவன் இல்ல, தன்னை சுற்றிகளை காப்பாற்றுறவன் தான் வீரன். அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறார். நம்ம பொதுச்செயலாளர் காலையில் சொன்னாரு, அவருடைய ஒரு அனுபவத்தை சொன்னாரு. ஒரு அலுவலகத்துக்குள்ள அவர் சொன்ன மேல்மாடி எனக்கு காலி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வந்து வீரமா உள்ள போயிட்டேன். நான் வந்து அங்க ஒரு நடிக்கிற பாவனை பார்த்து அவனே எனக்கு சொல்லி கொடுத்தான். அதனால வந்து அந்த சூழலுக்குள்ள நீங்க வந்து இறங்கிட்டாரு. அந்த தாளமும் துணிவே துணைன்னு சொல்றாங்க. நீங்க துணிஞ்சு ஒண்ணு செய்யும் பொழுது அதற்கான வந்து பலன்கள் உங்களுக்கு வரும். மேலும் வந்து அஜித் நடிச்ச படம் விவேகம் ஃபெயிலியர், வீர படம் தான் பிளாக் பஸ்டர். அது அஜித் நடிச்ச விவேகம் ஃபெயிலியர் படம், வீரம் தான் வந்து பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட். விவேகத்துல யார் ஹீரோயின், வீரத்துல யார் ஹீரோயின்? சொல்றீங்க அஜித் எனக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவர் வந்து அந்த கோடாலி பத்தி சொன்னார். நம்ம வீரர்னாலே வந்து கோடாலி மகாத்மா காந்தி மிகப்பெரிய வீரர். அவர் கோடாலி, அவர் நிராயுதபாணியா வந்து அகிம்சையை தான் வந்து முன்னிறுத்தினார். நம்ம வந்து நீங்க விவேகத்தை பேசிட்டு எனக்கு மகாத்மா காந்தி இருந்தாலும் வீரம் அடி வாங்குறது உங்களுக்கு வீரம் வேணும். அடி வாங்கதான் அடி வாங்கதான் வீரம் வேணும். அடி யார் வேணா கொடுக்கலாம். அருமை. அதான் வாங்கினேன் சொல்லுங்கய்யா. ஆகவே நான் சொல்லுங்க, ஆகவே ஒரு வீரன் தான் ஜனநாயகனா இருப்பான். அஜித்துக்கு போட்டியா விஜய்க்கு சார்பா நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே படித்த ஒரு மிகச்சிறந்த வரி. பிறர் அங்கீகரித்தால் மட்டும்தான் தலைவனாக முடியும் என்று காலத்திலும் தலைவனாக முடியாது. தான் தலைவன் என்பதை தனக்குள் தலைவன் என்பது இருப்பதை கண்டுபிடிப்போம் தலைவனாவதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னொருத்தர் அங்கீகரிச்சாதான் என் தலைவர் நீ ஏத்துக்கிறவன், யாழ்ப்பாணம் புகழ் பேசுறவன், ரெண்டு வார்த்தை பேசி பின்னாடி குத்திட்டு பின்னாடி ஓடி போயிடுவாங்க. தலைவனாக முடியாது. நீ தலைவன் நீ நம்பினால் பாதை மூடப்பட்டாலும் சரி, பள்ளங்கள் வந்தாலும் சரி, மேடு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, புதிய பாதையை சமைக்க தெரிந்தவன் தலைவனாவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு கதை சொல்ல மாட்டேன். எல்லோருக்கும் தலைவர் தான் இருக்கிறவங்க. எல்லாரும் தலைமை பண்ணிருக்காரு. யார் தயங்கினவன் கை தட்டான், குனிஞ்சவன் கை தட்டு வாங்குறான். சிம்பிள் சார். தயங்கினா கை தட்டிக்கிட்டே இருக்கு, கவலைக்கூடாது. குனிஞ்சவன் இல்ல எவன் ஒருவன் தன் மீது விழுகின்ற விமர்சனங்களை, தன் மீது விழுகின்ற அடிகளை, தன் மீது விழுகின்ற கற்களை கொண்டு அடித்தளம் கொண்டு அஸ்திவாரம் போடுகின்றவன் அவன்தான் உண்மையான சமூக ஆர்வலர். நல்லதான் வாயில் நீர் ரொம்பவே வரல. சரி, இதுக்கு பதில் சொல்லணும்னா இந்த அணியோடைய கடைசி பேச்சாளர் ஹிஸ்டரி இதன் வந்திருக்கிறார் ராஜ்குமார். பத்ருமாயுடைய எம்பி அவர். வாங்க எம்பி. இவரை வச்சு நான் டெல்லி விஷயத்தை சொல்லி, அந்த பால விஷயம் இவரை வச்சு சொல்லி பேசுங்க. சரியா, பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்ல, எங்க வீட்லயும் டெய்லி பஞ்சாயத்து நடக்கும். எனக்கு என் வீட்டுக்காரிக்கு வீரம் பெருசா விவேகம் பெருசா. நான் ரொம்ப வீரமா இருந்துக்கலாம், சப்போர்ட் வாடிங்க. என்ன வந்து திருப்பி கிளம்பி வந்து
வாடின வாடின வாங்க டியர், அதை சுருக்கி வாடின, அவ்வளவுதானே. வாடான்னு வாங்க டார்லிங் வாடான்னு அங்க விவேகம். இப்படி விவேகத்தை விவேகத்தில் என் மைக்கு ஒன்று தர பேசுங்க. இளம் வயதில் தங்களின் வீரத்தை முன்னெடுத்து முதிய வயதில் விவேகத்தை தேடி கொல்லிமலைக்கு வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் நடுவர்களுக்கும் வணக்கம். வீரத்தை வீட்டில் எடுத்திருந்தால் இங்கே கொல்லிமலைக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது. விவேகத்தை எடுத்துக்காமல் மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறது. பெரும்பான்மை என்றால் விவேகத்துக்கு தான் ஆதரவு உண்டு. ஏன்னா எல்லா எதிர்ப்புலாம் தெரியுங்க, அரசுங்கெல்லாம் கம்மி தான். ஆனால் ஆதரவு எங்களுக்கு ஒரு வீரன் போய் மணி எழுத, ஒரு அதிகாரி போய் மணி எழுதுறானா நீங்க போடாங்க எழுத முடியாது. ஐயா தலைமை எனக்கு ஒரு மணி எழுதி கொடு, நான் வெளியே உட்காந்துக்கிறேன் போய் எடுத்துப்பேன். சட்டம் ஒன்று சொல்லுங்க, அதை எழுதி கொடுங்க. ஆர்டிஐ 53 சட்டம் சொல்லுது, மனு கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னா சட்டம் சொல்லுதா இருப்பா தேடி பார்க்குறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உட்கார அவசரமா இல்லை பொறுமையா உட்காந்து. இந்த பொறுமை தான் விவேகம். இந்த பொறுமையா உட்காந்தா அவனுக்கு வந்து ஒரு மணி நேரத்துல மணி எழுதி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் போனா அரை மணி நேரத்துல மணி எழுதி கொடுக்குறாங்க. இன்னும் 10 பேர் கூட்டு போய் அடுத்த வாரம் போனா இன்னும் 10 பேர் கூட்டு வந்துடுறான். எதை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். இவன் கூட வரவே கூடாதுன்றது ரொம்ப குறியாகிறாங்க அதிகாரிகள். 2 என்ன சொல்றது, மனுவுக்கு வந்து வயது இல்லை, ஆட்சியை பயன்படுத்துறதுக்கு வயது இல்லை. வீரமாக்காரங்க எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றது 3 மாசம் பிறந்து 3 மாசம் கொல்லிய பயன்படுத்திக்கிறோம். இப்போ 5 வயசுல தகவல் ஆணையத்துக்கு ஒரு பையனை கூட்டு போயிட்டு என்ன சொல்றது அமௌண்ட்டே வாங்கியிருக்கோம். 2000 பாராட்டு வாங்கியிருக்கோம். முதல்ல சின்ன பையனா தேர்ந்தெடுத்து 5 வயசு அவனுக்கு பையனுக்கு. ஆனா வீரமாக்காரங்க எத்தனை பேர் போய் பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க? ஒன்றுமே இல்லை. ரொம்ப சீக்கிரமா தகவல் வேணும்னு சொல்லுவோம். 7-1 48 மணி நேரத்தில் தகவல் வேணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 48 மணி நேரத்துல பிரச்சனையை முடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. பிரச்சனை முடிஞ்சிச்சா 48 மணி நேரத்தில் பிரச்சனையே முடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. 48 மணி நேரத்தில் தகவல் வரணும்னு நாங்க முயற்சி பண்றோம். அவங்க 48 முயற்சி பண்ணதுல 48 மணி நேரம் அவங்க முயற்சி பண்ண மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு படுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் படுத்து எழுந்து வராங்க. அவர் சொன்னாரு, நாங்க சண்டை போட்டு காவல் நிலையத்துக்கு சண்டை போட்டா காவல் நிலையத்துக்கு போய் உடனே காவல் நிலையத்துக்கு போமா விவேகமா யோசிக்குமாமா கேட்டாரு. காவல் நிலையத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னா போட்டுருவாரா? போடுவாங்களா? போட மாட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பா அப்படின்னு போய் மூணு பேருக்கு நீயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலை எதுவும் முடியாது. எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா என்ன ஆகும்? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஹாஸ்பிட்டலுக்கு அவரே அனுப்பிடுவாரு. இப்போ அங்கேயே வீரம் செயல் விடுகிறது. அடுத்து 2F நாங்க என்ன பண்றோம், என்ன சொல்றது, உதயநிதி வந்து செங்கல் தூக்கி தான் தெரிஞ்சாரு. எங்கன்னா யாருன்னா செங்கல் எடுத்து அடிச்சு நான் தெரிஞ்சாரு. செங்கல் தூக்கி அடிச்சுனே செங்கல் தூக்கி காட்டியே ஓட்ட வாங்கி ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு நாங்க போய் கேட்டோம், ஏங்க அந்த கல்லர் விளையாட்டு கொடுக்குறீங்க, அந்த பொருளெல்லாம் கொடுங்கன்னு கேட்டோம். ஒரு ஆயிரம் போனோம் உடனே வீட்டு கேட்டு பொருளெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கல்லர் விளையாட்டு உபகரணங்கள் ஆகவே ஊருக்கு கொடுத்துட்டாங்க. ஆகவே அடுத்த அந்த பொருளை இவங்க போய் கேட்ட விளையாட்டு போட்டு கொடுக்கணும். ஆகவே காலையா போயிடுச்சு. ஆகவே அடுத்தது நாங்க என்ன சொல்றது, இவ்வளவு ஆர்டிஐ போறோம்ல, அவங்க இதெல்லாம் இலவசமா வாங்க முடியுமா? இதெல்லாம் கேட்டா ஊழல் கேடுவாங்க. போட்டு கூட டாக் பண்ணா கூட 2 லட்சம் ரூபாய் கட்டி வாங்கி போடுவாங்க. அப்புறம் காசு எல்லாம் சொல்லி ஊர்ல உட்காந்துருவாங்க. நாங்க என்ன சொல்றது, 7-5 பயன்படுத்தி ரேஷன் கார்டை வச்சு நாங்க போய் ரேஷன் கார்டில் பொருள் வாங்க. ஆகவே ஆர்டிஐ தகவல் தான் வாங்கணும். இவையெல்லாம் எதுனால தான் வாங்கணும். ஒரே பண்ணிட்டுங்க. பிரபு வந்து பாத்தீங்கன்னா விவேகத்தில் செயல்படுத்தினால்தான் போலீஸ்காரர் இந்த பாடல் வந்து அந்த பாடல் காட்டிச்சாரு. வீரமா செயல்படுத்தா இவரு அந்த பாடலே படுத்திருப்பாரு. அதை மறைச்சிட்டாரு. சொல்றது விவேகம் வந்து உளவுத்துறையா செயல்பட்டு பிரச்சனை இல்லாம விவேகமா போகுது. விவேகம் வந்து பிரச்சனையோட தான் வருது. வேலைக்காரங்க வேலை வாங்குறது இல்லாம நாம என்ன முதலாளி வைக்க முடியும்? முதலாளி தான் விவேகம். முதலாளினா இல்ல, ரொம்ப நல்லா சொன்னாரு. வேகமா வீரமா நமக்கே தெரியலன்னு சொல்லி சொல்லிருக்கோம்.
அதேதான். என்னது வேலைக்காரன்ட்ட வேலை வாங்க தெரியாதவன் முதலாளியா இருக்க முடியாது. முதலாளி வேலைக்காரன்ட்ட வேலை வாங்கினா ஒரு செட்டிநாடு பக்கம் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? செட்டிநாடு பக்கம் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, காசை செலவு பண்ண மாட்டாங்க. அஞ்சத்துக்கு சிக்கனத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கூட்டத்துக்கு கும்பலுக்கு வித்தியாசம் இருக்கு. கும்பல் வந்து டீ கடையில 4 பேர் 5 பேர் 7 பேர் கூடி கிடையாது கும்பல். இங்கே உட்கார்ந்துக்கிறது கூட்டம். இங்க உட்கார்ந்துக்கிறது கூட்டம். வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐயா முடிச்சிருங்க ஐயா. வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைன்னா எனக்கு ஆகவே அவன் போட்டு வரும் 5 நிமிஷம் இல்லை எனக்கு ஆகவே போட்டு வரும் பொதுச்செயலாளர். ஏன்னா அவர் காலையில் அவர் இந்த தலைப்புல தேர்வு பண்ணது காரணமே பொதுச்செயலாளரோட பேச்சு தான். காலையில் சார் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, சிம்லா இதெல்லாம் ஹைட்டா இருக்கு, அவசரமா இருக்கு. ஏன் தெரியுமா? சொல்லி நான் முடிச்சிடறேன். ஊட்டி, சிம்லா, ஏற்காடு, கொடைக்கானல் எல்லாம் ஹைட்டா இருக்குது. ஏன் சின்னது இல்ல? ஏன் ஹைட்டா இருக்கு? கூலா இருக்குது, சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்குது. யாராருக்கெல்லாம் மனசு அமைதியாகும் கூலாகும் அவெல்லாம் உயரத்தில் இருக்கும். உயரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அமைதியா தான் இருக்கும். எவ்வளவுக்கு தான் தெரியும். அப்ப தீர்ப்பு நான் வரல சாமி, நான் தீர்ப்புக்கெல்லாம் வரல, நான் தீர்ப்புக்கே வரல. இவருக்கு பதில் சொல்றீங்க அவரை ஐயா கொண்டு போறீங்க. அடுத்ததாக இறுதி பேச்சல வாய்தா பெற மாட்டீங்களா? வாய்தா பெற மாட்டீங்களா? தீர்ப்பு சொல்லுவீங்களா? தீர்ப்பு சொல்லிடுவீங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், தேங்காயே வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சிருக்கீங்க. அடுத்ததாக சண்முகம் ஐயா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவையோர் அனைவருக்கும் மற்றும் நடுவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் எந்திரிச்சு வணக்கம் போடும்போது ஐயா தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் வந்து விவேக் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு விவேகம் பண்றது. நான் வீரத்துக்காக பேச வந்திருக்கேன் ஐயா. ஐயா வீரத்துக்காக பேசுங்க. ஆமா ஆமாங்க. வெடிகுண்டு போடணும்னு சொன்னாங்க. விவேகத்தோட போய் வெடிகுண்டு போட்டா அவருக்கு பேண்டெல்லாம் கண்டு போயிரு. யாருக்கு? விவேகத்தோட போனோம். நான் வரலைங்க அந்த பேச்சுக்கு. இந்த பேச்சுக்கு நான் வரல சாமி, நான் வரல. நீங்க பேசுங்க சாமி. வெடிகுண்டு தயாரிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஏவலுக்கு வந்து ஒரு வீரமான நன்னிச்சையான ஒரு வீரநேசம் தான் அந்த ஏவுகணையிலே ஏற்க முடியும். பாருங்க பாருங்க. அதை விட ஒரு வேகமான தென்கட்சி சுவாமிநாதன் கதையை வச்சு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். குளத்துல வந்து விஷஜந்துக்கள் நிறைய இருக்கிறது. விவேகானந்தம் நம்மளை பாதி ஒரு 7 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. யார் சொல்ல குதிக்கிறது அந்த நீச்சல் பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கும் முன்னும் இல்லை. விஷஜந்துக்கள் இருக்கிற அந்த குளத்துல நீந்தி வர்றதுக்கு யாருமே முன் வரல. யாருமே முன் வரல. இல்லைங்கய்யா, ஒரு போட்டி வச்சார். கிணறு நிறைய விஷப்பாம்பு இருக்குது. யார் நீந்தி வந்தீங்களோ அவங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன். கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது? 20,000 பணம் கொடுக்குறேன். இல்லைன்னா என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன். சொல்ல வந்தாரு. யாருமே குதிக்கல. குதிச்சுக்கலாம். அதுக்கு காரணம் ஐயா, மேல வந்து எவனும் குதிக்கல. ஒண்ணு வேணுமா? ஏக்கர் கடை வேணுமா? பணம் வேணாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எவனோ தள்ளி விட்டான். அவன் எவனை கண்டுபிடிச்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கும். வேலை செய்யுது. நீதி வர்றது உயர்ந்தா வராங்க. இல்ல இல்ல அவர் மட்டும் தான் பேசணும். அவர் மட்டும் தான் பேசணும். அவர் மட்டும் பேசணும். சமூக ஆர்வலர் வந்து நம்ம உட்கார்ந்ததுக்கு காரணமே வீரம் தான். கண்டிப்பா வீரம் தான். என்ன காரணம்னா அப்பா கூட ஒரு படிக்காத கை நாட்டு. அவர் வந்து இன்னைக்கு வந்து விவேகான தம்பி போய் பண்றான், தம்பி போய் பண்றான், தம்பி போய் பண்றான்னு தொடக்கப்பள்ளியில ஆரம்ப தொடக்கப்பள்ளியில எடுக்கும் போது நம்ம எப்படி கை வச்சு இப்படி பார்ப்போம், காலத்தோடு தொட்டு பார்ப்போம், கட்சியம் பண்ணலாம். நான் படிக்கிறப்போ அப்ப காது எட்டினா போயிரு அப்படிம்பாங்க. அப்புறம் இதே மாதிரி நான் பலமுறை ஏமாத்திட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க அப்பா வந்து பின்னாடியே வந்து போறானா இல்ல ஏமாத்துறானு பார்த்தாரு. பின்னாடியே வந்தாரு. வந்து பார்க்கறப்ப நான் ஒரு இடத்துல போய் குடிச்சதுக்கு ஒளிஞ்சிருந்தேன். அன்னைக்கு வந்து எங்க அப்பா பெரிய ஒரு அப்பா தான். எங்க ஊர் பக்கம் கிராமங்க.
அப்போ வந்து இந்த செடியெல்லாம் வாங்காஞ்செடின்னு சொல்லுவாங்க. வாங்காஞ்செடின்னு சொல்லுவாங்க. அது வந்து விளையாடு ரொம்ப நீளமா இருக்கு. ஒரே ஒரு அடிதான் சார் போய் கச்சம் காலிலேயே விழுந்துட்டேன். சூப்பர். கச்சம் காலிலேயே விழுந்துட்டேன். இனிமேல் நான் ஆப்ஷன் ஆகாம வரேன் சார் அப்படின்னா. அப்ப எங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல விவேகம் வீரம் தேவைப்படுறாங்க சார். நீங்க சொல்லுங்க என்ன தேவைப்படுது? வீரம் தான் சார் தேவைப்படுது. வீரம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து சமூக ஆர்வலராக நான் உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே இருக்கு. அதனால வீரம் தான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே சரி, எனக்கு போதும். இப்ப நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு சொல்லிடுறேன். 2 அணியும் வீரமா விவேகமான்ட்டு செம்மையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க வந்து விவேகம் தானே அடிச்சு பேசினாங்க, இவங்க வந்து வீரமேன்னு பிடிச்சு பேசினாங்க. ஆக வீரமா விவேகமான தீர்ப்பு அடுத்த ஆண்டு சட்டப்பயிற்சி இல்ல இது தீர்ப்பு சொல்லலைன்னா இல்லைங்கய்யா, நான் ஆரம்பம் சொல்ற மாதிரி தீர்ப்பு சொல்லல கொல்லிமலை சூனி எனக்கு வச்சு விடுவாங்க. யாருக்கு சூனிய வைக்க தேவையில்லை, நடுவருக்கு சூனிய வச்சுக்குவாங்க. நான் அதனால சுருக்கமான தீர்ப்பு சொல்லிடுவோம். நம்மளுடைய மாநில துணை குழுச்சாளர் வழக்கறிஞர் வர்றாரு. அவர் வீரமாக வர்றாரா விவேகமா வர்றாருன்னு எனக்கே தெரியல. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி துண்டுச்சீட்டு தான் கொடுக்குறாங்க. சரி ஐயா, இந்த உலகத்துல வேடிக்கை ஒரு 5 நான் முடிச்சேன். ஒரு நேரம் சிரிச்சுட்டு இருந்தோம், சில விஷயங்கள் சொன்னோம், சிந்திக்கிறதுக்காக சொல்லி முடிச்சிடும். ஜாலியா உண்மையிலே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது மனசை விட்டு பேசுவதற்கு. உலகம் விமர்சனம் பண்ற யாருக்குமே சிலை வைக்கிறது கிடையாது. சமூக ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தெரியுமா? விமர்சனம் வாங்குறது தான். சமூக ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் எது தெரியுமா? உங்களை நோக்கி வருகின்ற அம்புகள் தான். சகிப்புத்தன்மை இல்லாதவர் சமூக ஆர்வலர் ஆக முடியாது. சகிப்புத்தன்மை இல்லாத சமூக ஆர்வலர் ஆக முடியாது. பொறுமை இல்லாத சமூக ஆர்வலர் ஆக முடியாது. பக்குவம் இல்லாத சமூக ஆர்வலர் ஆக முடியாது. 10 பேர் கை தட்டுவான், 30 பேர் உங்களுக்கு நோக்கி கல்லறிவான். வேலையே கிடையாது. பெட்டிஷன் போட்டு பொறுக்கி திங்கிறம்மா பேர் எழுது. பெட்டிஷன் போட்டு பொறுக்கி திங்கிறம்மா. ஆனால் எவனுக்கும் இல்லாத அக்கறை, எவனுக்கும் இல்லாத அக்கறை, எவனுக்கும் இல்லாத துணிச்சல், எவனுக்கும் இல்லாத தைரியம், எவனுக்கும் இல்லாத கேட்கின்ற திறமை உலகத்துல எவனோட கணக்கு எங்கடா கணக்கு போட்டு பாருங்க. சமூக ஆர்வலர் ஒரு இனம் மட்டும் தான் தனியா தெரியும். இவனுக்கு கலர்லாம் தேவையில்லை, இவனுக்கு போட்ட தேவையில்லை, இவனுக்கு யூனிஃபார்ம் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், எழுதுவதற்கு பேனா பிடித்து இவருக்கு கையும் பேசுவதற்கு வாயும் இருந்தால் போதும், இவன் ஜெயிச்சுப்பான். பேனா பிடித்து எழுதுறதுக்கு கையும் பேசுறதுக்கு வாய் இருந்தால் சமூக ஆர்வலர் ஜெயிச்சுவான். சமூகத்துல விதைத்துக் கொண்டே இருக்கும். வேறு சொன்னதான் விதைத்துக் கொண்டே இருக்கும். உழைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். கொண்டது சேகு உரம். சேகு உரங்கிற பேரு கேள்விப்பட்டீங்களா? சேகு உரங்கிற பேரு நீங்க கேள்விப்படலன்னா நிச்சயமா நீங்க சமூக ஆர்வலராக இருக்க முடியாது. சேகு உரங்கிற பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னா சமூக செயற்பாட்டாளராக களமாட முடியாது. 39 வயதில் மறைந்தவர் சேகுவரம். இயற்கையிலே ஆஸ்துமா நோயாளி சேகுவரம். பிசி பிராமணம். சேகுவரம் மருத்துவம் படித்தவர், டாக்டர் படித்தவர். மோட்டார் பைக் எடுத்துக்கொண்டு உலகம் கூட சுற்றுவதற்காக பல விஷயங்களை தெரிந்து கொண்டவர். கியூபாவுடைய பிடல் காஸ்ட்ரோவோட புரட்சிக்கு துணை நின்று கியூபாவுடைய புரட்சிக்கு நாடுபட்டவர். இவனை கண்டு உலகத்தில் எல்லா நாடுகளும் அமெரிக்காவை கண்டு பயந்தது. சேகுவாரோவை கண்டு அமெரிக்கா பயந்தது. இவருடைய போர் திறமை கண்டு பயந்தது. 142 நாள் சார் சோறு தண்ணி கிடையாது. இவனுக்கு வீசிங் பிரச்சனை, மருந்து பெரிய பிரச்சனை, படுக்க முடியாது, படுக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படல. சோறு தண்ணி தூக்கம் துணி கந்தலான உடை. சேகுவாரோட போட்டோ கூகுள்ல போட்டு பாருங்க. தாடி சேவ் பண்ணாத தாடி.
3 நாள் சோதத்துக்காக மூஞ்சிருக்கும், ஒடுங்கி இருக்கிற முகம் இருக்கும். இவர் கியூபாவோட முடிச்சுட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது. கியூபாவை பக்கத்துல தென்னாப்பிரிக்கா உழுவி அங்கே இடைவெளிகளை ஜாகத்துக்கு போராடுறாங்க. போராடும் போது 5 பேரோட போராட குடிச்சவங்க ஒரு பாடம் ஸ்கூல்ல கொண்டு போய் கட்டி போடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆர்டர் வருது 500 600 500 சேகோரம் 600 அவன் போட்டு தருங்க அர்த்தம். அவனுக்கு போடுறதுக்கு ஒரு ராணுவ வீரனை ஏற்பாடு பண்ணாங்க. மரியன்னு ஒரு பேர். அவர் கூட கடந்த சமீபமாக தான் இருந்தார். மரியம் சேகுவருடைய கையையும் காலையும் கட்டி போடுறாங்க. அப்போ சேகுவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மண்டியிட்டு உயிரோட இருப்பதை விட நெஞ்சை மண்டியிட்டு நான் உயிரோட இருப்பதை விட நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கிறேன் சுடு. இப்ப என்னாச்சுன்னா பயம் சேகுவர்கிட்ட இல்ல, பயம் சேகுவர்கிட்ட இல்ல, பயம் மரியன்டன். காரணம் என்ன தெரியுமா? அந்த உக்கிரமான ஒளி வீசுகின்ற சேகுவோட கண்ணை மயிரோட்டால் பார்க்க முடியல, நடுங்கிறான். சேகுவோரை சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னா, நீ சுடுவது சேகுவோரை அல்ல, சாதாரண மனிதன். சுடுவது ஒன்று கொடுக்கப்பட்ட வேலை, சாவது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நான் சாவது எனக்கு சொந்த சுயநலத்துக்காக சாவதில்லை, இந்த பூமி பந்துக்காக சமூகத்துக்காக சாகிறேன். அப்போ சேகுவோரை சொன்ன வார்த்தை, விதைத்துக் கொண்டே இருப்போம், உழைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணுக்கு உரம். ஒரு சேகுவரை உங்களால் சுட முடியும். உலகமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சேகுவர்கள் கொல்லிமலையில கூடுவார்கள். நீ சுடுவோம். சேகுவரம் 35 வயசு செத்து போனாங்க. இன்னைக்கு இந்த மேடையில் சேகுவரை பற்றி பேசணும். காரணம் இந்த துணிச்சலும் அந்த நெஞ்சுரம் சேகுவரை கிட்ட இருந்ததுனால பேச வேண்டியதார். பதிவு சட்டப்பேச்சு முகாமில் யாரும் பதிவு பண்ணுறாங்க. எல்லாரும் சமூக எல்லாரும் மனசோர்வா இருக்கணும், ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கணும், பிரச்சனையா இருக்கும். எங்களுடைய மூளையை ஏதாவது பேசுறாங்க அப்படின்ட்டு. கடிகாரம் எங்க மாட்டி இருப்பாங்க? கடிகாரம் எங்க மாட்டிருப்பாங்க? கையில இருக்கிற வாட்சி இல்ல, கடிகாரம் எங்க மாட்டுவாங்க? செவுத்துல எங்க மாட்டுவாங்க? உயரமா. ஏன் தெரியுமா? 24 மணி நேரம் விடாமல் ஓடிக்கொண்டு போதால்தான் கடிகாரம் உயரமா இருக்குது. அது நின்னதுன்னா புரிஞ்சு போச்சு சார், தூக்கி போட்டுவோம். உலகத்திலே பணக்கார கடவுள் எது தெரியுமா? அதிக வருமானம் ஒரு சாமி எது தெரியுமா? திருப்பதி. காரணம் நடசாப்புற வேலையே கிடையாது, அவரும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. 24 மணி நேரம் அவரும் காசு கொடுத்துட்டே இருக்கிறார், நம்மளும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, காசு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உள்ள இருக்குல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. என்னோட இன்டர்வியூ பிளட் எல்லாம் ஒரு பக்கம் போகுது, சுத்தமான ரத்தம் பெரிய நாள். இந்த இதயத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா சார்? இதயம் முரளி நடிச்ச படம் தான் தெரியும். இதயம் 4 ரூம் இருக்குங்க, 4 ரூம் இருக்குது. 2 ரூம்ல கெட்ட கெட்ட காத்து, சாப்பிடுறது, பிளாஸ்டிக், அஜினமோட்டோ, கண்ட கரமும் எல்லாத்தையும். இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல ஒரு கடையை சாப்பிட்டேன், பேப்பர்ல வச்சாங்க, சண்டைக்கு போயிட்டாங்க. 10 ரூபா சேர்த்து வாங்கி இலையில வை. காரணம் மண்ணுக்கு இந்த முன்னுக்கு கொண்டு வந்து அப்பாவும் அம்மாவுமாக இருக்கலாம். ஒரு மனிதனை உயிரோடு வெளிக்கொண்டு வந்து மண்ணு தான் சார். இந்த மண்ணுக்கு நீங்க என்ன திருப்பி செய்றீங்கன்னா, தயவு செஞ்சு பிரபஞ்சத்துல பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாது சார். பேசுற மைக்கு, கட்டை, இந்த பெஞ்சு, கண்ணாடி எதுவாக இருந்தாலும் ஆரம்பமாவது மனிதன், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ள, ஆடி அளக்கும் மண்ணுக்குள்ள. மண்ணு இல்லாம எதுவுமே எதுவும் ஆகாயத்திற்கு வரல. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, மழையை தவிர, காற்றை தவிர, வெளிச்சத்தை தவிர எதுவுமே மின்னல் வரல. எல்லாமே மண்ணுக்கு தான் வருது. இது தருகின்ற மண்ணுக்கு நம்ம என்ன செய்யறோம்? திருப்பி என்னக்கு கொடுக்குறோம்? துரோகம் தானே பண்றோம். ஒரு சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள், பொதுச் செயலாளரோட அனுமதியோடு கேட்டுக்கிறேன். நான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன்னு இந்த கூடத்தில் ஒரு சபதம் 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷம் ஆகுது. தமிழ்நாட்டுடைய மரம் தெரியுமா? பனைமரம் தானே தமிழ்நாட்டோட மரம். பனை மரத்துல ஒரு விஷயம் வேஸ்ட் கிடையாது. சொல்லுங்க பாப்பா, லிஸ்ட் போடுங்க. பனை ஓலை, பனை கல்லு, பனை மட்டை, அந்த தண்டு, பணத்துக்கு கீழே சல்லி வேறு கேள்விப்பட்டீங்களா? ஒரு பனை மரத்துக்கு கீழே 100 கணக்கான சல்லி வேறு இருக்கும்.
உண்மையிலே வானத்தில் இருக்கிற பெய்கின்ற மழை தண்ணீரை உறிஞ்சி பூமிக்குள்ள போய் டேங்கா நிலத்தடி நீருக்கு காரணமே அந்த சல்லி வேர் தான் சார். யாரா நம்ம சல்லி பையன் சொன்னா கோச்சிக்காதீங்க, சல்லி வேர் தான் வச்சுக்கா சொல்லுங்க. சல்லி பையன் தான் கோச்சிக்காதீங்க, சல்லி வேர். மனைமரம், மனைமரம் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? என்னைக்கா செல்பா இருக்கா? இதயம் ஒரே ஒரு விஷயங்க. நான் டயர்டாகி 4 மணி நேரத்துக்கு மத்தியானம் படுத்தேன். நைட் டயர்டாக குளிச்சல் கொடுப்பா, குளிச்சல் சீனிவாசன் எனக்கு தெரிஞ்சாங்க. நேற்று சாயங்காலம் இங்க வரும் பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி வந்து காரில் இறக்கும் பொழுது பிளக்ஸ் கட்டுறதுக்கு ஆள் கொடுக்கலாம், 4 கட்டிக்கலாம். ஏறி கட்டிக்கிறது ஒரு உருவம் ஒல்லியா இருந்தது. ஒரு அழுக்கான டிஷர்ட் போட்டுட்டு அழுக்கான பேண்ட் போட்டுட்டு பக்கத்திலே வரும்போது யாரு கொல்லிமலையில புதுசா ஆள் கிடைச்சிருக்காங்க போலுக்கு, பிளக்ஸ் கட்டுறதுக்கு ஆள் கிடைச்சிருக்காங்க. பக்கத்திலே வந்து பார்த்தேன், சாட்சா நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீனிவாசன் அந்த பிளக்ஸ் கட்டிருந்தார். நான் சொல்லிட்டே போனேன் சார், உங்களை மாதிரி களம் பண்ணிக்கிறதுனாலதான் என் அருமை சகோதரர் நல்பெண்ணை விஸ்வராஜ் வெற்றிகரமான பயணத்தை முன்னெடுப்பார். உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போவோம். ஒரு படை தளபதிகள் இருக்கிற காரணம் நாட்டு ஒரு நாளாவது இதயம் ஒரு நாளாவது எனக்கு ரொம்ப சலிப்பா இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன் என்ன ஆகும்? நமக்கு சலிப்பு வந்து ஓய்வு எடுக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் நாட்டு ஓய்வு எடுத்தா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு சார். 95 வயது வாழ்ந்தாலும் சரி, 65 வயது வாழ்ந்தாலும் சரி, 70 வயது வாழ்ந்தாலும் சரி, ஓடிக்கொண்டே இருக்கிற விஷயம் உலகத்திலே இதயம். இதயம் என்னைக்கா ஓய்வு கேட்குதா? இதயம் என்னைக்கா ஓய்வு கேட்குதா? சார் தலைவனை தேடாதீங்க சார், தலைவனை தேடாதீங்க சார். புத்தகத்தில் தேடாதீர்கள், மேடையில தேடாதீர்கள், பேப்பரில் தேடாதீர்கள், தொலைக்காட்சியில் தேடாதீர்கள். தலைவனை எங்கும் தேடாதீர்கள். முகம் பார்க்கும் கண்ணாடியை பாருங்கள். தலைவன் தெரிவான், அது நீங்க தான். தடைகளை தாங்குபவன் தான் தலைவன். காலிலே அடிப்பட்டால் ஓடிப்போம் தலைவன் அல்ல. கணுக்காலே போனாலும் சுற்றுகளை காப்பவன் தான் தலைவன். நான் சொல்லிட்டே போலாம், 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன் சொல்லிட்டு எனக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிச்சிருக்கேன். 2 அடியும் இந்த பக்கம் இந்த பக்கம். இப்ப யாருக்கு சார் தீர்ப்பு கொடுக்கலாம்? ஆமா நீங்க சொல்லுங்க. வீரத்துக்கா கட்டிங் தரீங்களா? ஐயா கட்டிங் பண்ணுங்க. 2 வீரம் வேணுமா? வீரம் வேணுமா? ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். வீரம் வேணும், வீரம் வேணும். திருடா போனோம். அந்த வீட்டுல யாரு போனாலும் நாய் உடைக்கும். சின்ன குண்டு சத்தம் போயிட்டாலும் நாய் உடைக்கும், கப்பும் போகும். நாயை விட புத்திசாலி திட்ட. எங்க திருட போனாலும் 10 பாக்கெட் பிஸ்கட் எடுத்து போவோம். இவன் போனா நாய் பார்த்துச்சு, நாய் சத்தம் போல கால எடுத்து போனா நாய் பார்த்துச்சு. ஒவ்வொன்றும் வாய் போடுறது, நாய் கம்முன்னு இருந்தது. 3 அடி வச்சான், நாய் கம்முன்னு இருந்தது சார். கதவு துறைக்கு போன நாய் கம்முன்னு இருந்தது. ஆனா சூப்பர் நாயா பிஸ்கட் வச்சு போட்டான். இப்ப ஒவ்வொன்றும் கட்டாங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டான். நடந்து வரும்போது கத்தல, சாப்பாடு போடும்போது கத்தல. ஏன் இப்ப கத்துன? நாய் சொல்லிச்சு, எப்ப ஒருத்தன் ஃப்ரீயா தூக்கி போட்டானோ அவன் திருட. எப்ப ஒருத்தன் எதை தூக்கி போட்டானோ நீ நடந்து வந்த சூப்பரா இருக்க. பிஸ்கட்டை தூக்கி போட்ட உடனே நான் முடிவு பண்ணிருக்கேன், நீயே அக்கா சொல்லிட்டு ஆட்சி தகவல் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், எழுதிட்டே இருக்கோம். நம்ம எப்படி வகுப்படுக்கிறோமோ சட்டப்பயிற்சி வகுப்பு, அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் சட்டப்பயிற்சி வகுப்புதே இருக்கு. எப்படி அத்துக்கிறது? ஊர்லயே பெரிய திட்டம், உலக போதே பெரிய திட்டம், பெரிய கொள்ளக்காரன். அப்படியே அவனை பார்த்தாலே பயப்படும். இவனுக்கு வயசாயிருச்சு, பையன் விட்டாக்கலாம், நீ வயசாயிருச்சு 58 வயசு ரிட்டையர் ஆக போற, திருட்டு தொழில் கற்றுக் கேட்டுட்டே இருக்கான். 3 வருஷம் கேட்டு தொழில் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரே அடம், நீ கற்றுக் கொடுக்குற போறியான்னு என் கூட வாங்கினான். கூட போயிட்டான், ஒரு வீட்டை திருட போயிட்டான். திருடின உடனே தப்பிச்சு வரணும். நான் அந்த பெரியவர் சும்மா இருக்கலாம்ல, தபால் ஒரு அண்டாவை தள்ளி விட்டேன். வேணும்னே அண்டாவை தள்ளி விட்டேன். புடப்படம் சத்தம் வீட்டுக்குள்ள ஏற்றிக்காம டபா டபா ஐயா அப்பாவும் பையன் ஓடி வந்தாங்க. திருப்பி கதவை கொடுக்கலான்னு போனாங்க. கதவு வெளியே வந்தவொடனே பெரிய சேர்ந்து கதவு மூடிட்டான். பையனுக்கு போக வந்து பெத்தலா நாசமா போறான். தொழில கத்து போடுறான்னா மாட்டை விட்டு போறான். ஐயோக்கிய பையன்
அப்படி இப்படி பூந்து அடியில பூந்து வெளியே வந்தான். அப்பங்காரன் ஓடி போயிட்டான். பையன்காரன் என்ன பண்ணா, ஒரு கிணறு இருக்கு, தப்புன்னு இவ்வளவு பெரிய கல்லெடுத்து போட்டான். வீட்டுக்காரன் அத்தனை பேரும் ஐயா கிணறு வேலைக்கு வர இப்போ வீட்டுக்கு வந்தான். செருப்பு இருந்தான், எல்லாம் எத்தவனாடா ஒளியில கத்துக்கிட்டாங்க, மாட்டி கொடுத்துட்ட. நான் மாட்டிருந்தேன், என் தெரியும் நீ தொழில் கத்துக்கிட்ட, நீ தொழில் கத்துக்கிட்ட. நான் எப்படினாரு, நான் அண்டாவை தூக்கி போட்டேன்னா நீயே தப்பிச்சு வந்துட்டியா, கதவை சாப்பிட்டா உள்ள பூந்து வந்துட்டியா, வெளியே வந்து கல் எடுத்து போட்டியா, நான் பாடம் எடுக்கல, நீ கத்துக்கிட்ட, இன்னும் போ, இன்னும் போ, நீ பெரிய தொழில். அப்ப விவேகமே தெரியும். நம்ம எப்படி பயிற்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இன்றைய சூழலில் வீரமா விவேகமா சமூக செயற்பாடுகளுக்கு கேட்டா 45 வயசு ஜெயிலுக்கு போனார் சார். ஒரு வயசு மணி முடிச்சார். 45 வயசு ஜெயிலுக்கு போனார். 72 வயசு ஜெயிலில் வெளிவந்தார். 27 ஆண்டுகள் தனிமை சிறையில் இருக்காங்க. பல சலுகைகள் தரப்பட்டன, வெளியே வந்தார். 27 ஆண்டுகள் குடும்ப தனிமை சிறையில் வெளிவந்தார் நெல்சன் மண்டேலா. ஒரு நாள் வீரமா விவேகமா கேட்டப்போ சொன்ன பதில், வீரத்துடன் கலந்து விவேகம் பண்ணால் எல்லாம் ஜெயிக்கப்பட்டது. நெல்சன் மண்டேலாவுடன் கேட்ட கேள்வி, ஐயா 72 வயசுல கூட 27 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்தீங்களே, வீரமா வேகமா கேட்டதுக்கு வீரம் கலந்த ஆகவே சமூக ஆர்வலருக்கு இன்றைய சூழல் தேவை வீரம் கலந்த விவேகமே. நன்றி. கடைசி ஒரு தலைப்பு, சரி ஓகே நன்றி. அது 5 நிமிஷம் பாரு. கடைசியா ஒரு தலைப்பு 5 நிமிஷம். இப்ப ஆட்சி போடவுல மதுரைக்கு பெயர் பயன்படுத்தலாமா? என்னங்க பயன்படுத்தக்கூடாது. நட்டுப்பாடு பயன்படுத்தலாமா? நட்டுப்பாடு பயன்படுத்தி ஆட்சி போடலாமா? போடக்கூடாது. நட்டுப்பாடு பயன்படுத்தி ஆட்சி போடக்கூடாது. செக்ஷன் 3 இதெல்லாம் தடை பண்ணும். அதிகாரிகளே நம்ம அலுவல நட்டுப்பாடு பயன்படுத்தினா கொஞ்சம் பயம் யோசிப்பார். இவர் 10 ரூபாய் பொறுப்பாளர் சார் ஆட்சி போட்டுக்காரு, இவருக்கு பதில் தரல அப்படின்னா இவர் சட்டம் தெரிஞ்சவர், ஆட்சி தெரிஞ்சவர், விடமாட்டார் அப்படின்னு முதல் புரிய வைக்கணும். புரிய வச்சா தகவல் கொடுப்பார். அதை புரிய வைக்கிறது நட்டுப்பாடு பயன்படுத்தி ஆட்சி போடலாம். இயக்கத்துடைய பெயரை பயன்படுத்தி ஆட்சி போடலாம். சின்ன வித்தியாசம் போகல. டெஸ்பா வேற மாட்டேன். யாரு முன்னாடி யாரு இருக்கீங்க? என்னுடைய விசிட்டிங் கார்டு வாங்கி, என்னுடைய விசிட்டிங் கார்டு பின்பக்கத்தில் மாடல் ஆட்சி இருக்கும், படிச்சு பாருங்க. இந்த மாடல் பயன்படுத்தி ஆட்சி போட்டீங்கன்னா செக்ஷன் 3 பண்ண தடையை உடச்சி நீங்க இயக்கத்துடைய பெயரை பயன்படுத்தி உங்களுடைய பொறுப்பை பயன்படுத்தி ஆட்சி போடுறது தகவல் வாங்க முடியும். அனுப்புற உங்க பேரு இந்திய குடிமகன், வேற எதுவும் சொல்லாதீங்க, படிப்பு சொல்லாதீங்க, உங்க அதிகாரம் சொல்லாதீங்க, அட்ரஸ் சொல்லாதீங்க. அனுப்புற வெறுமனே கண்ணன் போட கண்ணன் இந்திய குடிமகன், அட்ரஸ் எழுதாதீங்க, வேற எதுவுமே எழுதாதீங்க. ஆட்சி முடிச்சுட்டு கடித தொடர்பு அட்ரஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எழுதிட்டு உங்களுடைய பெயர், பொறுப்பு, அடையாளம், இன்னும் என்னெல்லாம் பிடிக்குமோ, சமூக ஆர்வலர், ஆட்சி ஆர்வலர், தகவல் போராளி, ஆட்சியை பயிற்சியாளர், ஆட்சியை பேராசிரியர், ஆட்சியை வாத்தியார், எல்லாத்தையும் போட்டுக்கு. என்னன்னா சொன்னா அந்த பொறுப்பாளர் வயிற்றுல பேதி வருமோ, வயிற்ற கலக்குமோ, அது எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களுடைய முகவரி எழுதுங்க, பேஸ்புக் ஐடி எழுதுங்க, வாட்ஸ்அப் நம்பர் எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த ஆட்சியை அனுப்பி வைங்க. பதில் தகவல் சிறப்பாக வரும். எனக்கு வருது இல்ல, எப்படி வருது இல்ல ரகசியம், எனக்கு கிலோவா வருது இல்ல, அப்ப பாக்குறீங்கல்ல, இப்படிதான் வாங்குறோம். நெட்பேடை பயன்படுத்தி ஆட்சி போடலாம். போடலாம் சொன்னீங்கல்ல, நெட்பேட் எடுங்க, மேல நெட்பேட் அடிச்சிருங்க, ஒரு பேனர் எடுத்து நெட்பேடை கிராஸ் பண்ணி அடிச்சுட்டு இதே ஃபார்மெட்ல ஆட்சி எழுதுங்க. அல்லது நெட்பேடை தலையில திருப்பி அப்படியே ஆட்சி ரெடி பண்ணி அனுப்புங்க. அல்லது நெட்பேடை பின்பக்கத்தை பிரிண்ட் எடுங்க அல்லது எழுதுங்க. முன்னாடி பக்கம் காலியா இருக்குல்ல, ஒரு கிராஸ் பண்ணி லெப்ட் பிளாக் காலியா எழுதிருக்கு. ஏன்னா அவன் ஏதாச்சும் ராஜினாமா கட்டி எழுதிடக்கூடாது. எனக்கு கடிதம் 10 ரூபாய்க்கு நான் விலகிட்டேன், எனக்கு கடிதம் வச்சு அனுப்பிடக்கூடாது. உங்க நெட்படம் தவறா பயன்படுத்தவே கூடாது. சின்னதா மாற்றங்களை உருவாக்குனீங்கன்னா, இந்த மாற்றங்கள் யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றிகரமா ஆட்சி போட முடியும். அண்ணன் பட்டிமன்றம் நடத்தினார். என்ன தலைப்பு வச்சாரு? வீரமா விவேகமா. வீரம் என்னன்னா, நான் நெட்படம் தான் நான் போடுவேன், கேட்கறது சொல்லிதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வீரம். தோத்து போயிடும்.
விவேகம். நட்டுப்பட தலையில திருப்ப விவேகம். நட்டுப்பட மேல அடிச்சிரு விவேகம். நட்டுப்பட திருப்ப பின்னாடி இந்த ரெண்டு பக்கத்துல பிரிண்ட் ஒன்று எழுதி அனுப்பிட இது விவேகம். விவேகத்தை பயன்படுத்தினோம் வெற்றி பெறுவார்கள். வீரத்தை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ரத்தம் வந்து பார்ப்போம், செய்கூலி சேதாரம் அதிகமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, ஆர்டிஐ போடக்குள்ள நட்டுப்பட பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். இயக்கத்தோட பதிவு பயன்படுத்தலாமா? ரப்பர் ஸ்டாம்ப் பயன்படுத்தலாமா? எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. கீழ்ப்பகுதியில் இந்த சின்ன சின்ன வித்தியாசத்தை புரிந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்றைய சட்டப்பயிற்சி வகுப்பு நிறைவு பெற்றது. மணி என்னங்க? 8:45. மீண்டும் 10 மணி நீங்க கூடுறோம். யார் யாரெல்லாம் சந்தேகம் இருக்கின்றதோ சந்தேகம் தான் பேப்பர்ல எழுதிடுவாங்க. விடிய இங்க உட்காந்து சந்தேகத்துல கேட்கணும். விடிய உட்காந்து சந்தேகத்தான் பதில் சொல்லிட்டு தான் மாஸ்டர் சதீஷ்குமார் நானே 3 பேர் இருந்து போறோம். எல்லாரும் சந்தேகம் எழுதி வந்துடலாம். இடையில் உணவு நேரம். உணவு நேரத்துக்கு முன்னாடி சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் ரூம்லாம் சரி பண்ண வேண்டியது, தவறா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு போங்க. 6 பேர் இருக்கிற அறையில் 4 பேர் தான் ஒதுக்கிடும். கொஞ்சம் குறைவா இருக்கு. 4 பேர் இருக்கிற அறையில் 8 பேர் இருக்காங்க. கொஞ்சம் உங்களுடைய அறைக்கு போங்க. கொஞ்சம் அறைகள் சரி பண்ண வேண்டியது. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஒத்துழைப்பு கொடுங்க. நிதி தரவங்க, நன்கொடை தரவங்க, கட்டணம் செலுத்தாதவர்கள் தயவு செய்து டெஸ்மா வீரம் பண்ணிட்டு கட்டிட்டு தூங்குவாங்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த அமர்வு நிறைவேறிட்டது. நன்றி சொல்லணுமா? நன்றி சொல்லணுமா? ஒரு வாரத்தில் யாருக்கு நன்றி சொல்லணும்? யார் சொல்றீங்க? இந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.